என்னை நேசிக்கின்றாயா மகளே? ஆளுநர் போன்சு பிலாத்து வருகிறார் வருகிறார் வருகிறார். ஆச்சாரியர்களே, மூப்பர்களே, எல்லோரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆளுநர் போஞ்சு பிலாத்துவிற்கு எங்களின் ஆசீர்வாதம். இவன்தான் இயேசு. தண்டனை தீர்ப்புக்காக இவனை இங்கே அழைத்து வந்திருக்கிறோம். யார் அங்கே? தண்ணீர் எடுத்து வா. இவனது இரத்தப்பலியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவனது இரத்தப்பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் விழட்டும். யாரங்கே? எனது கட்டளையை மக்களுக்கு தெரியப்படுத்து. ரோமர் சக்கரவர்த்தி சீசரின் பிரதிநிதியாக யூத நாடு என்று கருதப்படும் யூதேயாவில் வாழும் போஞ்சு பிலாத்து என்னும் நான் நாசரேத்தில் வசிக்கும் இந்த இயேசுவுக்கு யூத மத குரு விதித்த சிலுவை தண்டனையை அமுல்படுத்தும்படியான ஆணையை பிறப்பிக்கிறேன். மானிடர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்கவும் நாம் உரிமை வாழ்வை பெறவும் இயேசு தன்னையே கையளிக்கிறார். இவ்வுலக அநீதியான தீர்ப்பை ஏற்கிறார். இயேசு எல்லாருக்கும் எல்லாமாய் அடிமை நிலையை ஏற்று ஒரு கைதியாக நிற்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனித நேயத்தை சிதைத்து மனிதர்களாகிய நாம் பல பாகுபாடுகளால் தீர்ப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதனால் விளிம்பு நிலையில் உள்ள ஏழைகள், பெண்கள், துப்புரவு பணியாளர்கள் வாழ்வுரிமையை இழந்து தாழ்த்தப்பட்டவர்களாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் தீர்ப்பிடப்படுகிறார்கள். நாம் அனைவரும் இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்டு பிறரை தீர்ப்பிடாமல் வாழ முயற்சி செய்வோம். எமக்காய் தீர்ப்பிடப்பட்ட இறைமகனே, பிறரை தீர்ப்பிடும் கடின உள்ளத்தை எம்மிடமிருந்து அகற்றி முழு மனிதராக வாழ துணை செய்யும். மீட்பை நினைத்தேன், சிலுவையை சுமந்தேன், மரணம் வரை உனக்காய் துன்புற நினைத்தேன், மரணம் வரை உனக்காய் துன்புற நினைத்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே? என்னை நேசிக்கின்றாயா மகனே? என்னை நேசிக்கின்றாயா மகனே?
யூதனின் அரசருக்கு அந்த கிரீடத்தை அணியுங்கள். அரசனிடம் செங்கோல் இல்லையே, அவனிடம் அந்த செங்கோலை கொடுங்கள். அவனுக்கு அந்த செந்நிற ஆடை அணிவிங்கள். யூதரின் அரசே வாழி. அந்த சிலுவையை தூக்கி அவன் மேல் சுமத்துங்கள். வாழ்வில் அனைவருக்கும் நிறைய துன்பம், இயலாமைகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் காலப்போக்கில் இறக்கி வைக்க முடியாத சிலுவைகளாக மாறுகின்றன, மாற்றப்படுகின்றன. கடன் கொடுத்தவர்களை கண்டவுடன் வீட்டில் இருப்பவர்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். கடன் கொடுத்தவர்கள் சென்ற பிறகு மக்கள் வீடு திரும்பும் அவலங்கள் பல நடக்கின்றது. இப்படி மக்களின் அன்றாட தேவைகளுக்கே பணம் ஈட்ட இயலாத நிலைகளால் பல கடன் சிலுவைகளுக்கு ஆளாகிறார்கள். வேறு வழி இல்லாமல் அதிக வட்டிக்காவது பணம் பெற்று திரும்ப செலுத்த முடியாமல் அவதியுறுகின்றனர். இது போன்று எல்லா வகை மக்களும் அவரவர் நிலைக்கு ஏற்றாற்போல் சிலுவைகள் சுமத்தப்படுகின்றன. அன்பு தந்தையே, நீர் உன் மகனுக்கு சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் அதை சுமந்து செல்லும் வலிமையையும் அளித்தது போல எங்களுக்கும் தாரும். உடல் பலம் இழந்தேன், குருதியும் இழந்தேன். உன் பாவ சுமையால் முதல் முறை விழுந்தேன். உன் பாவ சுமையால் முதல் முறை விழுந்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே, என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே. என்ன இங்கே விழுந்துட்ட? இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியது இருக்கு. எழுந்து வேமா நட. யானைக்கும் அடிசறுக்கும் என்பது போல இயேசுவுக்கும் அடிசறுக்குகிறது. இயேசு தமது உடல் வலியினாலும் மன வலியினாலும் தமது இலக்கு நோக்கிய பயணத்தில் முதல் முறை விழுகிறார். வீழ்வது தவறல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு என்று இயேசு மீண்டும் எழுந்து நமக்கு நம்பிக்கை தருகிறார். நீ என் காலடி தூசி என்று நாமும் பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு விழுந்த இடத்தில் இருந்த மண்ணோ மாற்றி பெறுகிறது. நாமும் வாழ்க்கையில்
பல்வேறு சூழ்நிலைகளில், துன்பங்களில் தவறி விழுவோம். வாழ்க்கை சுமூகமானதாக இருக்காது. பற்பல துன்பங்களை சந்திக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் இலக்கு நோக்கிய பயணத்தில் வீழ்ந்தாலும் சோர்வுறாமல் எழுந்து நடக்க அழைக்கிறார். இறைவா, நாங்கள் மனித இயல்பின் காரணமாக இலக்கு நோக்கிய பயணத்தில் இடறி விழுந்தாலும் உம்மை போன்று எழுந்து நடக்கின்ற ஆற்றலை தாரும். தாய் கண்ணீர் கண்டேன், தாய் பாசம் உணர்ந்தேன். உன் தாயை என் தாய் போல் காத்திட அழைத்தேன். உன் தாயை என் தாய் போல் காத்திட அழைத்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே, என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே. மகனே, என் மகனே, உன்னை ஈன்றெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாயே. உன்னை ஆளாக்கும் தகுதி எனக்கு தந்தாய். ஆனந்தப்பட்டேன். இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை மகனே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை இரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா? விடுதலையின் வரலாறுகள் இரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தம். தேவ சித்தமே நம் சித்தம். தேவ சித்தமே நம் சித்தம். மகனே, மகனே, தங்கள் குழந்தைகளை அடித்து கண்டித்து இறை திருவிழப்படி அழகுபடுத்த தவறுகின்ற பெற்றோர்கள் இன்று ஏராளமாக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் குழந்தைகளின் நல்ல வளர்ச்சியை பொருட்படுத்தாமல் குழந்தைகள் கேட்கும் அனைத்தையும் கொடுத்துவிட்டு தங்கள் கடமைகளில் இருந்து நழுவுகிறார்கள். குழந்தைகளின் வாழ்வை அளிக்கிறார்கள். தனது பிள்ளைகளுடன் மது அருந்தும் தந்தையர்களும் தன் குழந்தை கேட்டதற்காக ஒரு பொருளின் நன்மை தீமை அறியாமல் கடன் வாங்கி பொருட்கள் வாங்கி கொடுக்கும் தாய்மார்களும் குழந்தைகள் செய்யும் குற்றங்களுக்கு உடந்தையாகிறார்கள். நம்மை போன்று இல்லாமல் தன் ஒரே மகனை உலக மீட்புக்காக இழக்க துணிந்து தன் மகனின் மீட்பு பயணத்தில் உடன் பயணிக்கிறார் அன்னை மரியா. நம்மை அழகுபடுத்துவதற்காக தண்டிக்கும் அடிக்கும் அனைவரையும் கடவுளாக பார்க்கிறோமா? சிந்திப்போம். இயேசுவே, உன் தாயைப் போல
எம்மை சுற்றி இருக்கும் நன்மை தீமைகளை அறிந்து எங்களுக்கு வழிகாட்டும் அருளை எம் தாய்மார்களுக்கு தந்தருளும். மரணத்தை அடைந்தேன், சீமோன் தோள் கொடுத்தார். சீமோனாய் பிறர் துன்பம் சுமந்திட அழைத்தேன். சீமோனாய் பிறர் துன்பம் சுமந்திட அழைத்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே, என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே. இவன் சிலுவையை தூக்க மாட்டான் போல இருக்கிறதே. ஏய், இங்க வா. உன் பேர் என்ன? என் பெயர் சீமோன். அப்படியா? இந்த சிலுவையை சுமந்து வா. என்னால் முடியாது. நான் ஏன் தூக்கணும்? நீ இதை தூக்கலனா உயிர் வாழ முடியாது. என்ன அராஜகம் செய்கிறீர்கள்? இது அராஜகம் இல்ல, அதிகாரம். வா, சுமந்து வா. சீக்கிரம். இன்றைய சமூகத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு கூட நாம் முன் வருவதில்லை. மற்றவர் அடிபட்டு விபத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது கூட புகைப்படம் எடுப்பது, இவர் எந்த சாதியினரோ எந்த பிரிவினரோ, நமக்கு ஏன் வீண் வம்பு என்று நாம் உதவி செய்ய தயங்குகிறோம். அந்த அளவிற்கு நம் சமுதாயம் பின்தள்ளப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால் கூட அவர்களிடமிருந்து வட்டியும் முதலும் எப்படி வாங்குவது என்று சிந்திக்கிறோம். அவர்கள் அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அவர்களை அவமானப்படுத்தி மிரட்டி பணம் சம்பாதிக்கிறோம். மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறுகிறார். உதவி செய்வதற்கு பணம் தேவையில்லை, மனமிருந்தால் போதும். மற்றவர்கள் துன்பங்களில் சோதனைகளில் நாம் பங்கெடுக்கும் பொழுது கடவுள் நம் தேவைகளை நிறைவு செய்கிறார். அன்பு இயேசுவே, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்திலிருந்து வெளிவந்து மற்றவர்களும் என் சகோதர சகோதரிகள் என்று நினைத்து உதவி செய்திட தேவையான அருளை தாரும். குருதியில் நனைந்த என் முகத்தினை துடைத்தால் மிருனிக்கவாய் பிறர் கண்ணீர் துடைப்பாய். மிருனிக்கவாய் பிறர் கண்ணீர் துடைப்பாய். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே, என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே.
இயேசுவே, உம்முகமாயா இது? பார்ப்பதற்கேற்ற அமைப்பே இல்லையா, விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் கூடமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரோ? அடிப்பதற்காக இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போல ரோமம் கத்தரிப்பார் முன்னிலையில் கத்தாத செம்மறி போல அவர் தம்பாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல காட்சிகளாகிவிட்டதையா, காட்சிகளாகிவிட்டது. இயேசுவே, இயேசுவே. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கும் போது பலர் அவரை திட்டியிருப்பார்கள். ஏனெனில் பெண் ஒருவர் எப்படி ஓர் ஆணுக்கு உதவி செய்யலாம், அதுவும் பொது இடத்தில் இப்படி நடக்கலாம் என்று அவரை கேள்விக்கு உள்ளாக்கி இருப்பார்கள். இவற்றையெல்லாம் தெரிந்தும் துணிவுடன் செயல்படுகிறார் வீரமங்கை வெரோனிகா. இந்த துணிச்சல் பெண்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இன்றும் பெண்களின் உரிமைகள், மாண்புகள் பறிக்கப்படுகிறது. அவர்களால் முன்னேறி வர முடியவில்லை. ஒவ்வொரு பெண்ணும் நான் இந்த உலகில் சாதிக்க பிறந்திருக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டும். பெண்களை சாதிக்க விடுவோம். பெண்களை தவறாக பார்ப்பதை விடுவோம். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் கண்ணீரை துடைப்போம். இதைத்தான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஏனெனில் பெண்கள் மீது இயேசு மரியாதை வைத்து அவர்களுக்கு அனைத்திலும் முன்னுரிமை கொடுத்தார். இறைவா, பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களை மதிக்க, அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வரம் தாரும். மன்னிப்பு கொடுத்தேன், பாவத்தை தொடர்ந்தாய், இரண்டாம் முறையும் உன் பாவத்தால் விழுந்தேன், இரண்டாம் முறையும் உன் பாவத்தால் விழுந்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே, என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே. என்ன இங்கே விழுந்துட்ட? இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியது இருக்கு. எழுந்து வேகமா நட. இன்றைய யதார்த்தமான உலகில் தங்களின் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளினால் தாழ்த்தப்பட்டோர் இன்னும் ஆழத்திற்கு கீழே தள்ளப்படுகின்றனர். வீழ்ந்தவர்கள் மீண்டும் எழுந்து தம் இலக்கை நோக்கி நடைபோட புது தெம்பை தருகிறார் இயேசு.
2000 ஆண்டுகளுக்கு முன்பு புறந்தள்ளப்பட்ட மக்களான தொழுநோயாளர் சமாரிய பெண்களை தேடிச் சென்று குணமாக்கிய ஆண்டவர் இன்றும் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட புறந்தள்ளப்பட்ட மக்களின் வாழ்வில் புது விடியலாய் எழுகிறார். வீழ்ந்து கிடந்தவர்களை இவ்வுலகம் நினைப்பதில்லை. வீழ்ந்து எழுந்தவர்களை இவ்வுலகம் என்றும் மறப்பதில்லை. சமூகத்தால் தாழ்த்தப்பட்டு வீழ்ந்து கிடக்கும் மக்களெல உடல் மன வலிமையை தருகிறார் இயேசு. அவரது துணையில் தடைகளை தகர்த்து மீண்டும் எழுவோம். இயேசுவே, 2 முறை அல்ல 2000 முறை விழுந்தாலும் மீண்டும் எழ மனத்தெம்பை தாரும். எருசலேம் மகளிர் அழுகுரல் கேட்டேன், உன் பாவத்தை நினைத்து அழுதிட அழைத்தேன், உன் பாவத்தை நினைத்து அழுதிட அழைத்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகளே, என்னை நேசிக்கின்றாயா மகளே, என்னை நேசிக்கின்றாயா மகளே, என்னை நேசிக்கின்றாயா மகளே. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்கள் மக்களுக்காக அழுங்கள். ஏனெனில் ஒரு காலம் வரும், அப்பொழுது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதவரும் பால் கொடாதவரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது மலைகள் எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்திற்கே இவ்வாறு என்றால் பட்ட மரத்திற்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார்களோ. எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார் இயேசு. இதற்கு பதில்தான் என்ன? இன்றைய மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் இளைஞர்களுக்கு இயேசு ஆறுதல் மொழி கூறுகிறார். தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டுங்கள், அவர்களை மனம் மாற்றுங்கள், அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வாருங்கள். அதாவது பெண்களே, தாய்மார்களே, உங்களால் தான் அவர்களின் எதிர்கால வாழ்வு ஒளிரும். உங்களிடமிருந்து அவர்கள் நீதி உணர்வு பெறட்டும், பிறருக்காக போராடும் பலத்தை பெறட்டும். தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழும் மனப்பாங்கு அவர்களுக்கு ஒரு புது விடியல் ஆகட்டும். இறைவா, உம் மகனை போன்று பிறருக்காக போராடும் மனிதர்களாக எங்களை மாற்றும்.
முறையும் கீழே விழுந்தேன், மூன்றாம் முறையும் கீழே விழுந்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே. தொட்டு தொட்டு குணமாக்கியவன் இப்போது தலைக்குப்புற கீழே விழுந்து கிடக்கிறான். பார்த்தாயா? இன்னும் சிறிது தூரம்தான், எழுந்து வேகமாக நட. முழு ஆற்றலையும் ஒன்று திரட்டி கல்வாரியை நோக்கி பயணிக்கும் இயேசுவின் உடல் தளர்ந்து போகின்றது. இயேசு சிலுவையின் பாரம் தாங்காமல் மூன்றாம் முறையும் கீழே விழுகின்றார். இயேசுவுக்கு விழுவது புதிதல்ல, ஆனால் இம்முறை எழுவதும் எளிதல்ல. பிறப்பாலே இச்சமுதாயத்தில் தாழ்ந்த சாதி என்று வீழ்த்தப்படுவதும் புதிதல்ல, ஆனால் அவர்கள் எழுவதும் எளிதல்ல. ஒரு மனிதரை மனிதராக பார்க்காத பொழுது நாம் இயேசுவின் பாரத்தை கூட்டுகின்றோம். கடவுள் முன் அனைவரும் சமம் என்பதை நினைக்கின்றோமா? ஒரு மனிதரை தாழ்ந்த சாதி, நீர் ஒன்றுமில்லாதவர், ஏழை, கூலி, மதிப்பற்றவர் என்று ஒதுக்கும் போது இயேசுவையே விழச் செய்கின்றோம். சமத்துவத்தின் இறைவா, எங்களை விட மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நினைப்பதை நாங்கள் விட்டுவிடவும், சமுதாயத்தால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உதவ விருப்பம் கொள்ளவும் வரம் தாரும். மாசில்லாடையை களைந்து எறிந்தனர், மனிதனேய ஆடையை உடுத்திட அழைத்தேன், மனிதனேய ஆடையை உடுத்திட அழைத்தேன். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே, என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே. அந்த ஆடையை கொண்டு வா, இத பங்கு போட்டுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், இந்த ஒற்றை ஆடையை பங்கு போட்டுக் கொள்வதா? சீட்டு போடுவோம், அதில் யார் பேர் விழுகிறதோ அவர்கள் எடுத்துக் கொள்ளட்டும். ஏனென்றால் ரோமை வீரர்கள் வீரமானவர்கள் மட்டுமல்ல, விவேகமானவர்கள் என்று ஊர் தெரிந்து கொள்ளட்டும். தன்னை
வசை சொற்களால் திட்டினாலும் அடித்து காயப்படுத்தினாலும் கூட அதை பொறுத்து கொள்ளும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தன் ஆடையை களையும் அவமானத்தை யாராலும் அனுமதிக்க முடியுமா? கல்லறையில் பேய் பிடித்து ஆடையின்றி திரிந்தவருக்கு ஆடை அணிவித்து அழகாக அறிவு தெளிவோடு அமர்த்திய இயேசுவின் ஆடையை களைந்து அவமானப்படுத்துகிறார்கள். நாமும் நம்முடன் பூமி என்ற ஒரே வீட்டில் வாழும் சக மனிதர்களை நம் ஒவ்வொருவரின் சொல்லாலும் செயலாலும் ஏன் நம் பார்வையாலும் அவமானப்படுத்துகிறோமா அல்லது வாழ்வு பெற உதவுகிறோமா? சிந்திப்போம். அன்பே உருவான இறைவா, நாங்கள் பிறரை அவமானப்படுத்தாமல் வாழவும் அவமானப்படுத்துவோரை கனிவுடன் அணுகவும் எங்களுக்கு அருள் தாரும். பாவங்கள் என்னை சிலுவையில் அறைந்தன, உன் உள்ளத்தை என் சிலுவையில் அறைவாய், உன் உள்ளத்தை என் சிலுவையில் அறைவாய். என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா மகனே, என்னை நேசிக்கின்றாயா மகளே. இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்படுகின்றார். இந்த பூமியில் பிறந்த மனிதர்களாகிய நமது பாவத்தை போக்க இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஏனெனில் இயேசு நம் ஒவ்வொருவரின் மீதும் அன்பு வைத்தார். தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் தாய் தந்தையின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த காலத்தில் தாய் தந்தைக்கு பாடல் மட்டும் வரி வரியாக பாடுவோம். ஆனால் அவர்களின் பேச்சை மதிப்பதில்லை. பயனற்ற பொருட்களாக தூக்கி எறிகின்றோம். ஆனால் இயேசு அன்று தந்தைக்கு செவி கொடுக்காமல் போயிருந்தால் இப்போது நம் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இயேசு நினைத்திருந்தால் அநீதியான தீர்ப்புகளை தகர்த்திருக்கலாம். இயேசு தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நாம் கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பு இறைவா, நீர் எங்கள் பாவத்திற்காக உயிர் துறந்தீர். உம் தந்தையின் வார்த்தைப்படி நடந்தீர். நாங்களும் உம் திருவுளப்படி செயல்படவும்
எங்கள் பெற்றோர்களை மதித்து நடக்கவும் அருள் தாரும். பழிகளை சுமந்தேன், உன் பாவங்கள் சுமந்தேன், சிலுவையில் உனக்காய் உயிரையே துறந்தேன், சிலுவையில் உனக்காய் உயிரையே துறந்தேன். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். பிதாவே, இவர்களை மன்னியும். அம்மா, அம்மா, இவரே உன் மகன். சீடரே, இவரே உன் தாய். எல்லாம் நிறைவேறிற்று. தாகம், தாகம். தாகமாய் இருக்கிறது. யார் அங்கே புளித்த திராட்சை ரசத்தை கடல் பஞ்சு நனைத்து ஈசோப்பு தண்டில் எடுத்து இவனுக்கு தாரும். பிதாவே, உம் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இறைமகன் இயேசுவின் இந்த கல்வாரி பயணம் மனித நேயத்தையும் சமத்துவத்தையும் மையமாக கொண்டது. எனக்காகவும் உங்களுக்காகவும் தீண்டாமையை வேறறுத்து இரு கரம் விரித்து முக மலர்ச்சியோடு கொடுக்கப்பட்ட உயிர் தியாகமாகும். வெறும் ஆணிகளை மட்டுமே சொந்தமாக்கிக் கொண்ட சுயநலமற்ற சுவைமிகு அன்பாகும். ஆனால் இன்று மனித மனமோ கொடுமைகளை தங்களது சொல்லாலும்
செயலாலும் தேவையற்ற செயல்பாடுகளாலும் சுயநலப் போக்கால் தங்களைத் தவிர யாரையும் நினைக்க மறுக்கும் சுயநல சாக்கடையில் தத்தளிக்கிறது. சிலுவையில் இயேசு நமக்காய் உயிர் துறந்தார். அந்த உயிரையே தியாகம் செய்த நம் அன்பரான இயேசுவுக்காக நாம் நமது சுயநல சாக்கடையிலிருந்து உயிர் துறப்போம். பிறரன்போடும் நட்புறவோடும் வாழ்வோம். தன்னலமில்லா இயேசுவே, எங்களது வாழ்வில் உமக்காகவும் பிறருக்காகவும் நல்ல மனிதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் வாழ வரம் தாரும். இறைவனின் திருவுளம் வாழ்ந்தால் என் அன்னை என் தாய் போலின் விருப்பம் வாழ்ந்திட அழைத்தேனின் தாய் போலின் விருப்பம் வாழ்ந்திட அழைத்தே. உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா, உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா, உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா, உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. தவமாய் தவமிருந்து தான் பெற்ற அந்த குழந்தை இறந்தே பிறந்தாலும் தாய்மை பேச்சை தந்ததற்காக நன்றி சொல்பவள்தான் தாய். இன்னலிலும் இனிமையிலும் இறைத்திட்டம் கண்டடைந்தவர் நமது அன்னை மரியா. தன் மகனை அவரது பிறப்பின் போது மகிழ்ச்சியாக தாங்கிய அதே கரங்கள் நடந்தது அனைத்திலும் இறை திருவுளம் கண்டு மகிழ்ந்த அன்னை இறுதியில் இறை திருவுளப்படி இறந்த தன் மகனின் உடலை உலக மீட்புக்காக தன் கரங்களில் ஏற்றுக்கொள்கிறார். விடுதலை வீரர் இயேசு பிறப்பதற்கு முன்பே தன் தாயின் புரட்சி கீதத்தை மனதில் ஏற்று மனித மாண்புக்காக தன் உயிரை கொடுக்கிறார். அன்பு இறைவா, உமது மகனை நீர் மனித மாண்பை காக்கும் காவலராக்கினீரே. நாங்களும் மனிதரை மனிதராக மதிக்க வரம் தாரும். அடக்கம் செய்தார்கள், மூன்றாம் நாள் எழுவேன் உன் பாவத்திலிருந்து உயிர் தேழ அழை
அழைத்தேன் உன் பாவத்திலிருந்து உயிர் தேழ அழைத்தேன். உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா, உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா, உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா, உம்மை நேசிக்கின்றேன் ஐயா இயேசையா. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு பிலாத்துவிடம் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்துவும் கொடுத்தார். யோசேப்பு இயேசுவின் உடலை மெல்லிய துணியால் நறுமண பொருட்களுடன் சுற்றி தமக்கென வைத்திருந்த கல்லறையில் அடக்கம் செய்தார். மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. யோசேப்பு தமக்கென வைத்திருந்ததை இயேசுவுக்கு கொடுத்து விட்டார். இதே போன்று பல பெற்றோர் தங்களின் நலத்தை மறந்து பிள்ளைகளின் வாழ்வு உயர வேண்டுமென்று அயராது உழைப்பதை இன்று பரவலாக பார்க்கிறோம். தனது வாழ்வு இருளில் இருப்பது போல் தனது பிள்ளைகளின் வாழ்வு இருந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் நம்மிடையே உயிர்ப்பிற்காக காத்திருக்கும் இயேசுக்கள் அல்லவா? இப்படி பெற்றோரின் உழைப்பால் உயர்ந்த பிள்ளைகள் கூட பெற்றோரின் முதுமையில் அவர்களை தூக்கி எறியும் பிள்ளைகளாக மாறுவதை இன்று பார்ப்பது எளிதாகிவிட்டது. பெற்றோரின் தியாகத்தை உணர முடியாத நம்மால் இயேசுவின் தியாகத்தை அறிய முடியுமா? அன்பு ஆண்டவரே, உமது தியாகத்தை தியானிக்கும் நாங்கள் எங்கள் பெற்றோர் மற்றும் எங்களை சுற்றி இருப்போரின் தியாகத்தை உணர்ந்து அதை மதித்து வாழ வரம் தாரும். கல்வாரி மலையில்